ஃபர்ஸ்ட்லலாம் பார்த்தீங்கன்னா, இதுதான் கேரக்டர்ன்னு எனக்கு தெரியாது. இவ்ளோ தூரம் ட்ராவல் ஆகுறதெல்லாம் எனக்கு தெரியாது. போல்டான கேரக்டரு, ஒரு ஹஸ்பண்ட், ஒய்ஃப் அப்படி இருக்கிறதுலம்போது, ஹஸ்பண்ட் மாதிரி ஒய்ஃப் இருப்பாங்க. கொஞ்சம் போல்டா, அவங்கள வந்து டாமினேட் பண்ற மாரி ஒரு கேரக்டர்ன்னு தெரியும். ஆனா, இவ்ளோலாம் இந்த மாரி இதுலயே ஒரு சுட்டித்தனமா, ஒரு பைத்தியம் மாரி, அந்த மாரி இருக்கிறதுலாம் எனக்கு தெரியாது. இப்போ இதே ஸ்ருதி கேரக்டர் பார்த்தீங்கன்னா, போல்டுன்னு சொல்ல முடியாது. தேவையான இடத்துல மட்டும் தான் அவ போல்டா இருப்பா. மத்த டைம்ல ஒரு பைத்தியம் மாரி தான் அந்த பொண்ணு இருக்கும். எதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணும்? சீரியஸா டாக் போயிட்டு இருக்கும். சம்மந்தமே இல்லாம வந்து அது ஒண்ணு பேசிட்டு போயிடும். அப்படி ஒரு பொண்ணா தான் இருக்கும். அதெல்லாம் எனக்கு போக போக தான் வந்து தெரியுது. அவ்வளவா ஸ்டார்ட்டிங்ல சொல்லல. பண்ணும்போது தான் தெரியுது. ரியல் லைஃப்ல பிரீத்தா எப்படி? சேம் தான். அந்த கேரக்டர் மாரி அதுல வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். என்னன்னா, இப்ப அதுல வந்து அவ பேரண்ட்ஸுக்கு பெருசா வந்து ஸ்டார்ட்டிங்ல ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுத்து பண்ண மாட்டாங்க. அப்போஸ் பண்ணிட்டு வந்துருவாங்க. லைக் அவங்க லவ் பண்ண பையனுக்காக. ஆனா அந்த மாரிலாம் பார்க்கும்போது கிடையாது. லைக் பிரீத்தாவா பார்த்தீங்கன்னா, அந்த போல்ட்னஸ், அந்த ஒரு ஃபன்னியா பேசுறது, அது துருதுருன்னு இருக்குது. அதெல்லாமே அப்படியே தான் இருக்கும். சிலது மட்டும் டிஃபரெண்ட்டா இருக்கும்.